அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 11க்கான 2026ஆம் ஆண்டில் உளவல் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல இன்றைய வகுப்புல நாங்க அலகு 4க்குரிய அலைகளும் அவற்றின் பயன்களும் தொடர்பான அலகை நாங்க படிக்க இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய வகுப்புல படிக்கிறதுக்கு ஆர்வமாக விருப்பமாக இருக்கிற மாணவர்கள் உங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்க பிள்ளை. ரைட். இன்றைய நாங்க படிக்கிற அலகு 4. ரைட். அலகு 4 அலைகளும் அவற்றின் பயன்கள். ரைட். நான் சுருக்கமாக அலை தொடர்ந்து அலைன்னு போடுறேன். சுருக்கமாக நான் அலை. ரைட். அலைகளும் அவற்றின் பயன்பாடுகளும் தொடர்பான பாடத்தை நாங்க படிக்க போறோம். ரைட். அப்ப பிள்ளைகள் இந்த அலகுல நாங்க படிக்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட், முதலாவது அலைனா என்ன தொடர்பாக நாங்க படிப்போம். அலைனா என்ன, அலை என்பது என்ன தொடர்பாக நாங்க பார்ப்போம். வேவ்ஸ் அலைனா என்ன. இரண்டாவது அலைன வகைகள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். அலைகளின் வகைகள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். அலைன வகைகள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். அலைன வகைகள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். அதுல பிள்ளைகள் நாங்க படிப்போம் பொறிமுறை அலைகள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். இந்த பாடத்தில் நாங்க படிக்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம் பொறிமுறை அலைகள். இந்த பொறிமுறை அலையில பிள்ளைகள் 2 வகையான அலைகள் இருக்குது. ஒன்று குறுக்கலை அல்லது அகலாங்கு அலைன்னு நாங்க சொல்லுவோம். குறுக்கலை அல்லது அகலாங்கு அலை தொடர்பாக நாங்க பார்ப்போம். அதே போல நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கு அலை, நீள்பக்க அலைகள் அல்லது நெட்டாங்கு அலைகள், நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கு அலை தொடர்பாக நாங்க பார்ப்போம். நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கு அலை. ரைட். அதே போல அடுத்த விஷயமாக நாங்க படிப்போம் ஒளி அலைகள், சவுண்ட், ஒளி அலை தொடர்பாக நாங்க படிப்போம். மிக முக்கியமான ஒரு பாடம் A-லெவல்ல என்ன வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு பாடத்துல படிக்கக்கூடிய ஒரு பாடம், பிசிக்ஸ்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். அதுல பேசிக் தான் இது ஒளி அலைகள். ஒளி அலைகளோட சேர்ந்து நாங்க படிப்போம் இசை கருவிகள் தொடர்பாக படிப்போம். இசை கருவிகள் தொடர்பாக. அதோட சேர்த்து பிள்ளைகள் ஒளியின் சிறப்பியல்புகள் தொடர்பாக படிப்போம். ஒளியின் சிறப்பியல்புகள் தொடர்பாக நாங்க படிப்போம். 3 வகையான சிறப்பியல்புகள் இருக்கு. சுருதி, உறப்பு, பண்புன்னு சொல்லி இவ்வாறான விஷயங்களை தான் நாங்க படிக்க போறோம். ரைட் அப்ளே. அப்ப இந்த அலைகளும் அவற்றின் பயன்களும் பாடத்துல நாங்க படிக்க போற மிக முக்கியமான விஷயம் அலை என்பது யாது அப்படின்னு ஒரு விஷயம். 2வது அலையின வகைகள் தொடர்பாக படிப்போம். 3வது பாத்தீங்கன்னா பொறிமுறை அலைனா என்ன. அதே மாதிரி ரைட், இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, பொறிமுறை அலைகள்ல குறுக்கலை அகலாங்கு அலை, நீள்வக்கலை நெட்டாங்கு அலை. அடுத்த மிக முக்கியமான அலைதான் மின்காந்த அலை. அதுல திருசியம் தொடர்பாக நம்ம படிப்போம். மின்காந்த அலை, அதுல திருசியங்கள் நிறைய இருக்கு. மின்காந்த திருசியம் நிறைய இருக்கு. ஒளி அலைகள், அதாவது லைட். ரைட். அதே மாதிரி ரேடியோ, டிவி அலைகள், யூவி கதிர், ஐஆர் கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், அது தொடர்பான விஷயங்களை நாங்க பார்ப்போம். அதன் பிற்பாடுதான் ஒளி அலை, இசை கருவிகள், அதே போல ஒளியின் சிறப்பியல்புகள் தொடர்பான விஷயத்தை நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளை? ஓகேயா? படிக்க ஆர்வமா இருக்கிறீங்களா? இந்த பாடத்தை நல்ல கிளியரா நீங்க இங்க படிச்சீங்களா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு காலத்துல A-லெவல் படிக்கிற டைம் இதுல பேசிக் நல்லாவே உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ரைட். ஓகே, பார்ப்போம். முதலாவது அலைனா என்ன அப்படின்னு பார்ப்போம். அலைன்னு சொன்னா பிள்ளைகள் குழப்பம், ஓரிடத்துல ஏற்படுற குழப்பம் தான் அலை.
ஒரு இடத்துல ஏற்படுற குழப்பம் தான் அலை. எங்க சரி ஒரு இடத்துல குழப்பம் ஏற்பட்டால் அதை நாங்க சொல்லுவோம் அலைன்னு சொல்லுவோம். அது எங்க ஏற்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்துல ஏற்படலாம். ஒரு ஊடகத்துல ஒரு குழப்பம் ஏற்படலாம் அல்லது வெற்றிடத்துல குழப்பம் ஏற்படலாம். அப்ப ஊடகம் அல்லது வெற்றிடத்துல ஏற்படுகின்ற குழப்பத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அலைன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு நீர் மேற்பரப்பு, இப்படி நீர் மேற்பரப்பு. அப்ப நீர் மேற்பரப்புல நீர் இருக்கு, தண்ணி நீர். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, பேத்து நீங்க ஒரு கல்ல தூக்கி எறிங்க. ஒரு கல்ல தூக்கி எறிஞ்சா இந்த இடத்துல இப்படி அலைகள் உருவாகும், நீங்க பார்க்கலாம். ஏன்னா அலைகள் உருவாகும். அதே போல வெற்றிடங்கள்ல வெளியிலையும் அப்படித்தான். ரேடியோ அலைகளாக வரும், டிவி அலைகளாக வரும், வெப்ப அலைகளாக வரும். ரைட்? இவ்வாறு ஒரு ஊடகத்தில அல்லது வெற்றிடத்தில் ஏற்படும் குழப்பம் அலை எனப்படும். ரைட்? வெற்றிடத்தில அல்லது ஊடகத்துல ஏற்படுகின்ற குழப்பம் அலை எனப்படும். அப்ப நீங்க கட்டாயம் ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அலை என்று சொன்னால் ஒரு ஊடகத்தில் அல்லது வெற்றிடத்தில் ஏற்படும் குழப்பம் அலை எனப்படும். ஊடகத்தில் அல்லது வெற்றிடத்தில் ஏற்படும் குழப்பம் அலை எனப்படும். ஒரு ஊடகத்துல அல்லது வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற குழப்பம் அலை எனப்படும். ஒரு ஊடகத்துல அல்லது ஒரு வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற குழப்பம் அலை எனப்படும். ரைட்? இந்த அலைகளை மிக முக்கியமாக கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமா, கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமா இல்லையா? கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம், கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. அப்ப கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமான அலைகளை, அதாவது கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமா, அவசியம் என்ற அடிப்படையை கொண்டு நாங்க ரெண்டா பிரிப்போம். அப்ப அவசியம் ஆன அலைகளை நாங்க சொல்றது அப்ப பொறிமுறை அலைகள் அப்படின்னு நாங்க நினைப்போம். பொறிமுறை அலைகள், பொறிமுறை அலைகள், பொறிமுறை அலை. அப்ப பொறிமுறை அலைன்னு சொன்னா இங்க ஊடகம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஊடகம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவசியம், கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம். அப்ப இப்படியான அலைகளை நாங்க சொல்லுவோம் பொறிமுறை அலைகள் அப்படின்னு கதைப்போம். பொறிமுறை அலைகள் அப்படின்னு கதைப்போம். அப்ப அலைகள் கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமில்லை, அவசியமில்லை. வெற்றிடத்தின் ஊடாகவும் அலைகள் கடத்தப்படும். இவ்வாறு செல்லுகின்ற அலைகள் ஊடகம் இல்லாமலும் செல்லும், ஊடகத்துடனும் செல்லும், ஊடகம் இல்லாமலும் செல்லும். இதை நாங்க சொல்லுவோம் ரைட் மின்காந்த அலைகள் நாங்க கதைப்போம். மின்காந்த அலைகள் நாங்க கதைப்போம். மின்காந்த அலைகள் அப்படின்னு கதைப்போம். மின்காந்த அலை. அப்ப மின்காந்த அலை என்று சொன்ன பிள்ளைகள் கடத்தப்படுவதற்கு ஊடகம் ஊடகம் அவசியமன்று அல்லது அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஊடகம் அவசியம் இல்லை. அப்ப கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் மின்காந்த அலைகள் நாங்க கதைப்போம் பிள்ளைகள். அப்ப பொறிமுறை அலைகள்னு சொன்னா கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம். அப்ப ஊடகம்டா யார்? ஊடகம்னு கதைக்கிறாங்களே, ஊடகம்டா யார்? ஊடகம்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், ஒன்று வலியாக இருக்கலாம். வலி என்பது ஒரு ஊடகம். வலி மூலக்கூறுகள் இப்படி 5 இருக்கும். நீங்க பாக்க நல்லாவே 5 இருக்கும். வலி, காத்து, வலி அல்லது நீராக இருக்கலாம். நீர் ஏன் நான் பெரிய அம்புக்குறி போடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், நீர்ல துணிக்கைகள் கொஞ்சம் நெருக்கம், வலியை விட துணிக்கைகள் நெருக்கம். அப்ப நெருக்கமாக இருக்கும் வலியை விட நீர்ல, அதாவது ஊடக துணிக்கைகள் நெருக்கமாக இருக்கும். நீரை விட பாத்தீங்கன்னு சொன்னா உலோகங்கள் அல்லது திண்மம், உலோகங்கள்னு கதைச்சால் அது வந்து இதை விட மிக நெருக்கமாக இருக்கும். துணிக்கைகள் மிக 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 நெருக்கமாகும். உங்களுக்கு தெரியும், இது வலி, இது திரவம், இது ஒரு திண்மமாக இருக்கிறதால துணிக்கை நெருக்கமாக இருக்கு. அப்ப துணிக்கை நெருக்கமாக இருந்தா அங்க ஊடக துணிக்கை நெருக்கம். ஆகவே இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஊடகம். அப்ப இந்த துணிக்கைகள் காணப்பட்டா இதை நாங்க சொல்லுவோம் ஊடகம்னு சொல்லுவோம். இப்ப
சாதாரணமாக இங்க துணிக்கைகள் இல்ல. அப்ப இந்த இடம் வெற்றிடமாக இருக்கும். அப்ப வெற்றிடத்தினூடாக இந்த பொறிமுறை அலைகள் கடத்தப்படுமான்னு கேட்டா இல்ல. வெற்றிடத்தினூடாக பொறிமுறை அலைகள் கடத்தப்படாது. உதாரணமாக சொல்லுவாங்க, விண்வெளியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு நபர் இருக்கிறாரு, விண்வெளியில இங்க ஒரு நபர் இருக்கிறாரு, இங்க ஒரு நபர் இருக்கிறாரு. இவரு என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க கேட்போருக்கு இவர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லும் போதோ இவர் அவதானிப்பவருக்கு அந்த சவுண்ட் கேட்காது, இவருக்கு கேட்காது. ஏன் கேட்காதுன்னா இந்த இரண்டு நபர்களுக்கும் இடையில என்ன இல்லைன்னு சொன்னால் ஒரு ஊடகம் இல்லை. இது வெற்றிடம். அப்ப வெற்றிடமா இருந்தா இங்க ஒலி அலைகள் கடத்தப்படாது, சவுண்ட் கடத்தப்படாது. ஆனால் வெளிச்சம் ஒரு ஒளி லைட்டா இருந்தா இது இங்க கடத்தப்படுது. காரணம் என்னன்னா வெற்றிடத்தினூடாகவும் மின்காந்த அலைகள் கடத்தப்படும், அங்க ஊடகம் அவசியம் இல்லை. ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப பொறிமுறை அலைகள் என்பது கடத்தப்படுவதற்கு கட்டாயம் ஊடகம் அவசியம். அது வழியாக இருக்கலாம், அல்லது நீராக இருக்கலாம், அல்லது திண்ம பதார்த்தங்களாக இருக்கலாம், அல்லது உலோகங்களாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் பொருட்களாக இருக்கலாம். கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம். சொன்னவர்களே தமிழே. அப்ப இங்கால இருக்கிற மின்காந்த அலைகளுக்கு கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. அவங்க ஊடகம் இல்லாமலும் வெற்றிடத்தின் ஊடாகும். சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்ப கதிர்கள் வரணுமா? வரும். ஏன்னா வெற்றிடத்தின் ஊடாகவும் பயணிக்கும். அதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என்ன ஊடகமே இல்லாத இடத்துக்கு ஒரு ஒரு அலைகள் கடத்தப்படணுமா? மின்காந்த அலைகள் கடத்தப்படும். ரைட்டா பிள்ளைகள்? இதுதான் பேசிக். ரைட். வேண்டாம், நான் மின்காந்த அலைகளுக்கு உதாரணத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். மின்காந்த அலைகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மிக முக்கியமான அலைகளாக, மின்காந்த அலையில மிக முக்கியமான அலைகளாக பிள்ளைகள் ரேடியோ அலை. இந்த ரேடியோ அலைகள் மிக முக்கியமான அலைகளாக ரேடியோ அலைகள் காணப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா டிவி அலைகள் காணப்படுது. டிவி அலை, ரேடியோ அலை, டிவி அலைகள் காணப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் சொன்னா நுண்ணலைகள் நாங்க படிப்போம் இல்லையா, அழகா படிப்போம். ஏன்னா ஒரு போன்ல ஒரு மெசேஜ் ஆக இருந்தால் நுண்ணலைகள் வடிவுல தான் கடத்தப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஐஆர் இன்ஃப்ராரெட், இதை நாங்க சொல்றது செங்கீழ் கதிர்கள் அல்லது இதுக்கு இன்னும் ஒரு பேர் வெப்ப கதிர்கள்னு சொல்லுவோம், வெப்ப கதிர்கள். அதே போல யூவி கதிர் அதாவது அல்ட்ரா வயலட், களி ஊதா கதிர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ் கதிர், அதே மாதிரி காமா கதிர்கள், காமா ரேஸ். அதே மாதிரி மிக முக்கியம் கட்புலனாகும் ஒளி என்று சொன்னால் நாங்க கண்களால பார்க்கக்கூடிய ஒளி அலைகள். பகல் நேரத்துல நாங்க பார்க்கிறோமே அந்த ஒளி அலைகள், விப்ஜியோன்னு சொல்லுவாங்க. 7 நிறங்களை உள்ளடக்கிய அந்த ஒளி அலைகளைத்தான் நாங்க கட்புலனாகும் ஒளி அலைன்னு சொல்லுவோம். ரைட். ஆகவே பாத்தீங்கன்னா இந்த அலைகள் எல்லாம் உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய ரேடியோ, டிவி அலைகள், நுண்ணலைகள், செங்கீழ் கதிர்கள், யூவி கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், அதே மாதிரி ஒளி அலை, கட்புலனாகும் ஒளி அலைகள் எல்லாம் இந்த மின்காந்த அலைகள் இந்த கேட்டகரிக்குள்ள வரும். மின்காந்த அலைகள் வகைகளுக்குள்ள வரும். இவங்க கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. ரைட். அப்ப உங்களுக்கு மிக முக்கியமாக தெரியணும், அப்ப பொறிமுறை அலைகள் என்பது கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம். இந்த அலைகளை நாங்க மிக முக்கியமாக 2 வகையாக பிரிக்கலாம். நாங்க இந்த பொறிமுறை அலைகளை நாங்க வகைப்படுத்துறோம். பொறிமுறை அலைகளை நாங்க மிக முக்கியமாக 2 அலைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். பிள்ளைகள் அடிப்படை பேசிக் கட்டாயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். பொறிமுறை அலைகளை நாங்க மிக முக்கியமாக 2 அலைகளாக பிரிக்கிறோம். ஒன்று பாத்தீங்கன்னா நீள் பக்க அலைகள், அல்லது அதுக்கு நாங்க இன்னும் ஒரு பேர் நெட்டாங்க அலைகள்னு சொல்லுவோம். நெட்டாங்க அலைகள்னு நாங்க கதைப்போம். அதே மாதிரி 2வது பாத்தீங்கன்னா குறுக்கலைகள் அல்லது
அகலாங்க அலைகள் நாங்க கதைப்போம். அகலாங்க அலைகள், குறுக்கலை அல்லது அகலாங்க அலைகள் நாங்க கதைப்போம். அப்ப பொறிமுறை அலைகள் நாங்க மிக முக்கியமாக 2 வகைகளாக நாங்கள் பிரிப்போம். நீள்பக்கலை அல்லது நெட்டாங்கலை, குறுக்கலை அல்லது அகலாங்கலைகள் நாங்க பிரிப்போம். எனக்கு சொல்லுங்க, அலைகளை நாங்க ஊடகம் அவசியமா, கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமா, அந்த அடிப்படையில பொறிமுறை அலை மின்காந்த அலைன்னு பிரிச்சோம். ஊடகம் அவசியம் பொறிமுறை அலை, ஊடகம் அவசியம் இல்ல மின்காந்த அலை. ரைட், ஓகே. அப்ப இந்த நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கலை, குறுக்கலை அல்லது அகலாங்க அலைகளை நாங்க எந்த அடிப்படையில பிரிச்சோம் சொல்லுங்க பாப்போம். என்ன அடிப்படையில நாங்க பிரிச்சோம்? ஊடகம் அவசியம், அதுல நீள்பக்கலையும் நாங்க குறுக்களையும் நாங்க என்ன அடிப்படையில பிரிச்சோம்? வேகமா சொல்லுங்க பிள்ளை. ரைட், என்ன அடிப்படையில பிரிச்சோம்? அதாவது அலை செல்லும் பிள்ளைகள், அலை கடத்தப்படும். ரைட், அடிப்படையை சொல்லி தாருன்னு பாருங்க. அலை கடத்தப்படும். இந்த மின்காந்த அலைகளை நான் அடிக்கிறேன், கவனிச்சு கொடுங்க. மின்காந்த அலைகள் ரைட் இருக்கிறது, பிரச்சனை இல்லை. அதாவது அலை கடத்தப்படும். இதான் அலை கடத்தப்படுற ஒரு இடம். இதான் இங்காலதான் அலை கடத்தப்படும். இங்கால அலை கடத்தப்படும். அப்ப இது அலை செல்லும் திசைன்னு வைப்போம். இது அலை செல்லும் திசை, அலை செல்லும் திசை, அலை செல்லும் திசை அல்லது அலை இயக்கம். இங்கால அலை இயக்கமாக இருந்தால் இந்த அலை இயக்கத்துக்கு பிள்ளைகள் அந்த ஊடக துணிக்கை பாருங்க, நல்ல ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. ரைட், பொறிமுறை அலைகள் என்பது அங்க ஊடகம் அவசியம், கட்டாயம், அங்க துணிக்கைகள் சம்பந்தப்படுது. அந்த அடிப்படையில அந்த ஊடக துணிக்கைகள் அலை செல்லும் திசையில, ரைட், ரெட் கலர்ல வரைஞ்சுக்காதுன்னு சொல்லுங்க. அலை செல்லும் திசையிலே, அலை செல்லும் திசையிலே முன்பின்னாக, இப்படி முன்பின்னாக அதிர்மாக இருந்தால், இப்படி முன்பின்னாக அல்லது அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக, அலை செல்லும் திசைக்கு முன்பின்னாக அல்லது சமாந்தரமாக அசைமாக அதிர்மாக இருந்தால், அந்த துணிக்கைகள் தான் அதிரும். அந்த இடத்துல துணிக்கைகள் அதிரும். அந்த துணிக்கைகள் அதிர்வதால சக்தி ஒன்று உருவாக்கப்படுது. அப்ப துணிக்கைகள் அதிர்வதால சக்தி உருவாக்கப்படுது. அந்த சக்தியால பிள்ளைகள், துணிக்கைகள் அதிர்வதால சக்தி உருவாக்கப்படுது. அந்த சக்தி அலை செல்லும் திசையில கடத்தப்படும். சக்தி அலை செல்லும் திசையில கடத்தப்படும். சக்தி அலை செல்லும் திசையில கடத்தப்படும். அப்ப முன்பின்னாக அதிர்றதால, அலை செல்லும் திசையிலே முன்பின்னாக துணிக்கைகள் அதிர்றதால அந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் நீள்பக்க அலைகள் அல்லது நெட்டாங்க அலைகள் நாங்க சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரியல, அலை செல்லும் திசையிலே துணிக்கைகள் அதிர்வதால் அல்லது அலை செல்லும் திசைக்கு முன்பின்னாக துணிக்கைகள் அதிர்வதால் உருவாக்கப்படுகின்ற அலைகளை நாங்கள் சொல்லுவோம் நீள்பக்க அலைகள் அல்லது நெட்டாங்க அலைகள் என அழைக்கப்படும். அப்ப நீள்பக்க அலைகள் நெட்டாங்க அலைகள் என அழைக்கப்படும். அப்ப பிள்ளைகள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப அலை செல்லும் திசையிலே அல்லது அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக துணிக்கைகள் அதிர்ந்தால், அலை செல்லும் திசையிலே துணிக்கைகள் அதிர்ந்தால், அலை செல்லும் திசையில் முன்பின்னாக துணிக்கைகள் அதிர்ந்தால் அந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் நீள்பக்கலை அல்லது நெட்டாங்கலை. முதலாவது பாயிண்ட்ஸ், நீள்பக்கலை அல்லது நெட்டாங்கலைக்கு முதலாவது பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னால், அலை செல்லும் திசையிலே அல்லது அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக அல்லது அலை செல்லும் திசைக்கு முன்பின்னாக துணிக்கைகள் அதிர்ந்தால் அதை நாங்க சொல்லுவோம் நீள்பக்கலை. ரைட், இரண்டாவது பாயிண்ட்ஸ் என்னன்னா, இவ்வாறு முன்பின்னாக துணிக்கைகள் அதிரும்போது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் பிள்ளைகள். ரைட், ஆன்லைன் கிளாஸ் சொன்னா உண்மையிலேயே நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள், தேவைக்குரிய பிள்ளைகள் தான் வகுப்புக்கு வருவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். யார் யாருக்கு படிக்கோண்ட ஆசை இருக்குதோ, தேவை இருக்குதோ, அந்த மாணவர்கள் தான் ஆன்லைன் வகுப்புக்கு வருவாங்க கூடுதலா. ரைட், ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியும் எது தேவை அப்படின்ற விஷயம். ரைட், உங்களுக்கு தெரியும். அந்த வகையில பிள்ளைகள் உண்மையிலேயே அலைகள பாடம் உண்மையிலே ஒரு 5 மணித்தியாலங்கள் தொடர்ந்து படிப்பிச்சால் இந்த பாடத்தை நாங்க முடிச்சு கொள்ளலாம். ரைட், ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இதுல பேசிக் விஷயங்களை தான் நான் சொல்லித்தாரு. மிக முக்கியமா தெளிவா விலகி கொள்ளணும்.
ஊடகம் அவசியம், பொறிமுறை அலைகள். ஊடகம் அவசியம் இல்லை, கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லை மின்காந்த அலை. அப்ப ஊடகம் அவசியமான அலைகள்ல அலை செல்லுது, அலை செல்லுது, துணிக்கைகள் என்ன செய்யும்? அலை செல்லும் திசைக்கு முன்பின்னாக அது இருப்பதால உருவாக்கப்படுறதுதான் இந்த நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்க அலை. அப்ப அலை செல்லும் திசையிலே அல்லது அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக அலை செல்லும் திசைக்கு முன்பின்னாக அலை துணிக்கைகள், துணிக்கைகள் அதிகமாக இருந்தால் அந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் நீள்பக்க அலை. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அவ்வாறு நீள்பக்க அலைகள் உருவாகிற டைம்ல முன்பின்னா அதிர்றதால துணிக்கைகளுக்குள்ள நெருக்கல், ஐதாக்கள், நெருக்கல், ஐதாக்கள் என்பன ஏற்படும். அப்ப இந்த இடத்துக்கு நாங்க சொல்ற பேர் நெருக்கல், நெருக்கல்னு சொல்லுவோம். நெருக்கல். இந்த இடத்தை நாங்க சொல்றது ஐதாக்கள். அப்படின்னா என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அந்த துணிக்கைகள், ஊடக துணிக்கைகள் ஒரு இடத்துல அப்படி நெருங்கும், ஒரு இடத்துல அப்படியே ஐதாகும், ஒரு இடத்துல நெருங்கும், ஒரு இடத்துல ஐதாகும், ஒரு இடத்துல நெருங்கும். இவ்வாறு மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நெருக்கல், ஐதாக்கள் ஏற்படுமாக இருந்தால் அந்த அலைகளை நாங்க சொல்றது பிள்ளைகள் நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்க அலை. முதலாவது நான் சொன்னேன், அலை செல்ற திசையில துணிக்கல் அதிகமா இருந்தா அது நீள்பக்க அலை. அங்க கட்டாயம் நெருக்கல், ஐதாக்கள் என்பன ஏற்படும். நெருக்கல், ஐதாக்கள் என்பன ஏற்படும். இதை நாங்க சொல்றது என்ன அலைகள்? நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்க அலைன்னு சொல்லுவோம். மூன்றாவது பாயிண்ட், யாரெல்லாம் இந்த நீள்பக்க அலை நெட்டாங்க அலையை உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமான அலை தான் சவுண்ட். சவுண்ட், ஒலி அலை. அப்ப சவுண்ட், ஒலி அலை என்பது ஒரு நீள்பக்க அலையாக இருக்கும். சவுண்ட் என்பது ஒரு நீள்பக்க அலையாக இருக்கும். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இங்க வளி மூலப்பொருள் இருக்கு, இப்படி வளி மூலப்பொருள் இப்படி இப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும், வளி மூலப்பொருள் இப்படி இருக்கு, வெள்ளை இடமும் சீராக இருக்கும், துணிக்கைகள் அப்படி சீராக காணப்படும். உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இங்க ஒரு குழப்பம், ஒரு ஒளிய நீங்க இங்க வழிப்படுத்தினால், இங்க சவுண்ட் ஒண்ணு கொடுத்தால் எல்லா துணிக்கைகளும் ஒரு இடத்துல நெருங்கும். இந்த இடத்துல நெருங்கினாலுமே இந்த இடத்துல நெருங்கும், இந்த இடத்துல நெருங்கும். பிறகு என்ன செய்யும்? திரும்ப இன்னொருக்கா உங்களோட தொண்டையால் அதிர செய்யும் போது, இன்னொருக்கா குரல் வளையால அதிர செய்யற டைம்ல திரும்ப இன்னொரு முறை என்ன செய்யும்? அந்த துணிகள் போய் பட்டு இன்னொரு இடத்துல நெருக்கல் ஏற்படும். அப்ப அந்த ஊடா துணிகள் ஒரு இடத்துல நெருங்குது, திரும்ப ஒரு இடத்துல ஐதாகுது. அப்ப ஐதாக்கம், நெருக்கம், ஐதாக்கம், நெருக்கம். இவ்வாறு ஒலி அலைகள்ல, சவுண்ட் ஒலி அலைகள்ல பாத்தீங்கன்னா இவ்வாறு நெருக்கல், ஐதாக்கள் ஏற்படுவதால இந்த அலைகள் பாத்தீங்கன்னா நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கலைகளாக இருக்கும். நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கலைகளாக காணப்படும். ஆகவே பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கலைன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஒளி அலைகள் என்பது ஒரு நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கலையாக காணப்படும். இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு இலையில கட்டப்பட்ட, அதாவது ஒரு எங்க சைடு ஒரு இடத்துல கட்டப்பட்ட இலை, ஒரு இலை அதிர்வதால உங்களுக்கு தெரியும் ஒரு சவுண்ட் பிறப்பிக்கப்படும். அந்த இலைகள் அதிர்வதன் மூலமாக உருவாக்கப்படுறதும் இந்த நெட்டாங்கலை தான். இலைகள் அதிர்வதன் மூலமாக உருவாக்கப்படுறதும் இந்த நெட்டாங்கலைகளாக இருக்கும். இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இலைகள் அதிர்வதன் மூலமாக இந்த நெட்டாங்கலைகள் உருவாக்கப்படுகிறது. இந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? இப்ப நாங்க பார்ப்போம் குறுக்கலை. குறுக்கலை அப்ப எனக்கு வேகமா சொல்லுங்க பிள்ளைகள். அப்ப நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கலைகள் பாத்தீங்கன்னா அலை செல்லும்னு சொன்னா அப்ப சக்தி கடத்தப்படுறதும் அந்த திசை தான். ஞாபகத்துல வச்சுக்கணும். அலை செல்லும் திசைன்னு சொன்னா பிள்ளைகள் சக்தி கடத்தப்படுறதும் அந்த திசை தான். அலை செல்லும் திசையிலே ரைட் அல்லது சக்தி கடத்தப்படுற திசையிலே சமாந்தரமாக ஊடக துணிக்கைகள் அதிகமாக இருந்தால் அல்லது முன் பின்னாக துணிக்கைகள் அதிகமாக இருந்தால் அந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் நீள்பக்க அலைகள் அல்லது நெட்டாங்கலைகள் நாங்கள் கதைப்போம். ரைட்? அடுத்தது பார்ப்போம் குறுக்கலைகள் சம்பந்தமா பார்ப்போம். குறுக்கலைகள். அப்ப குறுக்கலைகள் சொன்னால் அலை செல்லும்,
உங்களுக்கு தெரியும், இது அலை செல்ற திசை, இது அலை கடத்தப்படுற திசை, இதான் அலை கடத்தப்படுற திசை. அலை செல்லும் திசைன்னு சொன்னா அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக செங்குத்தாக அல்லது மேலும் கீழும் ஊடக துணிக்கல் அதிர்மாயிருந்தா, மேலும் கீழும் ஊடக துணிக்கல் அதிர்மாயிருந்தா அந்த அலைகளை நாம சொல்லுவோம் குறுக்கலைகள் சொல்லுவோம். அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக ஊடக துணிக்கல் அதிர்மாக இருந்தால் அந்த அலைகளை நாம சொல்லுவோம் ரைட் குறுக்கலை அல்லது அகலாங்கலைன்னு நாங்க கதைப்போம். குறுக்கலை அல்லது அகலாங்கலைன்னு நாங்க கதைப்போம். அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக. அப்ப அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கல் அதிர்மா இருந்த பிள்ளைகள், அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கல் அதிர்மாக இருந்தால் அங்க என்ன உருவாக்கப்படுது? அலை செல்லும் திசைக்கு செங்குத்தா துணிக்க அதிர்மா இருந்தா இப்படி உருவாக்கும். அப்ப அலை செல்லும் திசைங்கால துணிக்கைகள் என்ன செய்யுதுன்னா மேலும் மேலும் கீழும் துணிக்கல் அதிருது. அப்ப மேலும் கீழும் துணிக்கல் அதிர்மா இருந்தா இந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் குறுக்கலைகள். அந்த கட்டத்துல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு துணிக்கை நல்லாவே மேல் நோக்கி ஒரு உச்ச இடத்துக்கு போனால், மேல் நோக்கி துணிக்கை உச்ச இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு நாங்க சொல்ற பேர் முடி, முடின்னு சொல்லுவோம். இந்த இடத்த நாங்க முடின்னு சொல்லுவோம், முடி. அதே மாதிரி அந்த துணிக்கை அதாவது சமநிலை தானம், இதை சொல்ல சமநிலை தானம், சமநிலை தானத்திலிருந்து நல்லாவே கீழ்ப்புள்ளிக்கு வருமா இருந்தா, கீழே உச்ச இடத்துக்கு வருமா இருந்தா இந்த இடத்தை நாம சொல்றது தாலின்னு சொல்லுவோம். தாலி. அப்ப மேல இருக்கிறது முடி, கீழே இருக்கிறது தாலி. ஆகவே குறுக்கலைகளை பொறுத்த வரைக்கும் முடி தாலி என்பன ஏற்படுது. முடி தாலி என்பன ஏற்படுமா இருந்தா அந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் குறுக்கலைகள் நாங்க கதைப்போம். முடி தாலி என்பன ஏற்படுமா இருந்தா அந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் குறுக்கலைகள் நாங்க கதைப்போம். அப்ப குறுக்கலைகள் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், நீர் மேற்பரப்புல தோன்றும் அலைகள், நீர் மேற்பரப்புல தோன்ற அலைகள் எல்லாமே குறுக்கலைகளாக இருக்கும். நீர் மேற்பரப்புல தோன்ற அலைகள் எல்லாம் குறுக்கலைகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியணும், குறுக்கலை அல்லது அகலாங்கலையில மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் ரைட். அப்ப நாங்க அலைகள் தொடர்பாக படிக்கிற டைம்ல சயின்ஸ் லேப்ல ஒரு உபகரணம் ஒன்று இருக்கு, சிலிங்கின்னு சொல்லுவோம். சிலிங்கி. அந்த சிலிங்கிய பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், சிலிங்கின ஒரு முனைய நாங்க ஒரு இடத்துல கட்டி போட்டு, சிலிங்கில ஒரு முனையை நாங்க கட்டி போட்டு சிலிங்கியை இப்படி முன்பின்னாக அதிர செஞ்சால், நல்லா கையை பார்த்துக்கணும், முன்பின்னாக அதிர செஞ்சால் பிள்ளைகள் அங்க நெருக்கல் ஐதாக்கள் ஏற்படும். அதை நாங்க சொல்லுவோம் நீள்பக்க அலைகள் அல்லது நெட்டாங்கலைன்னு சொல்லுவோம். அப்ப சிலிங்கின ஒரு முனை அங்க கட்டி போட்டு அவரை நாங்க இப்படி செங்குத்தாக இப்படியா அசைக்கலாம் அல்லது மேலும் கீழும் அசைக்கலாம், இப்படியா அசைக்கலாம் அல்லது மேலும் கீழும் அசைக்கும் போதோ அங்க முடி தாலி என்பது தோன்றக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சிலிங்கியை மேலும் கீழும் அசைக்கும் போது, சிலிங்கியை செங்குத்தாக அசைக்கும் போது அங்க ஏற்படுறதும் இந்த குறுக்கலை அல்லது அகலாங்கலைகளாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், அலைகள் தொடர்பான அடிப்படை விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது ஓகே அப்படி விளங்கிட்டுதான், அலைகள் தொடர்பான அடிப்படை விஷயம் விளங்கிட்டுதான் பிள்ளைகள். அலை என்பது ஒரு ஊடகத்துல அல்லது ஒரு வெற்றிடத்துல ஏற்படுகின்ற குழப்பம் அலை எனப்படும். அந்த குழப்பத்துல அந்த அலை கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமான அலைகளை நாங்க சொல்லுவோம் பொறிமுறை அலைகள்னு சொல்லுவோம். ஊடகம் அவசியம் இல்லை அப்படின்ற அலைகளை நாங்க மின்காந்த அலைகள்னு சொல்லுவோம். பொறிமுறை அலைகள்ல அலை செல்லும் திசையிலே ஊடக துணிக்கைகள் அதிர்ந்தால், ஊடக துணிக்கைகள் முன்பின்னாக அதிர்ந்தால், அலை செல்லும் திசையிலே ஊடக துணிக்கைகள் அதிர்மா இருந்தா அந்த அலைகளை நாங்க சொல்லுவோம் நீள்பக்கலை அல்லது நெட்டாங்கலைன்னு சொல்லுவோம். இந்த நீள்பக்கலை நெட்டாங்கலையில நெருக்கல் ஐதாக்கள் என்பன ஏற்படுகிறது. உதாரணமாக ஒளி அலைகள் சவுண்ட். அதே மாதிரி இலைகள்ல ஏற்படுகின்ற ஒரு இலை, உதாரணமா ஒரு நரம்பு கருவின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க ஏற்படுகின்ற அதிர்வுகள் எல்லாம் இந்த நெட்டாங்கலைகளாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறுக்கலைகள் சொன்னா அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக ஊடக துணிக்கல் அதிகமாக இருந்தால் அந்த அலைகளை நாங்க சொல்லுவோம்
குறுக்கலைகள்னு சொல்லுவோம். அப்ப மேலும் கீழும் அதிரும். அந்த டைம்ல முடி தாலி என்பன தோன்றும். உதாரணம், நீர் மேற்பரப்புல தோன்ற அலைகள், அதே போல சிலிங்கிய மேலும் கீழும் அசைப்பதால உருவாக்கப்படுகின்ற அலைகளாக இருக்கும். மின்காந்த அலைகள் சொன்ன பிள்ளைகள் ஊடகம் அவசியம் இல்லை. ரேடியோ, டிவி அலைகள், மைக்ரோவேவ் நுண்ணலைகள், ஐஆர் கதிர், செங்கல் கதிர்கள், யூவி கதிர்கள், எக்ஸ் கதிர், காமா கதிர், ஒளி அலைகள், கட்புலனாகும் ஒளி அலைகள் எல்லாம் ரைட் மின்காந்த அலைகளாக இருக்கும். ஆகவே இங்க கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. இதுவரை டபுளே இது ஓகேயா, கிளியரா? ரைட், இது ஓகேனா பிள்ளைகள் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுவோம். நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரைட், ஓகே பிள்ளைகள். நாங்க இப்ப இந்த குறுக்கலை அல்லது நெட்டாங்கலைகளுக்கான ரைட் வேறுபாடுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ரைட், குறுக்கலை நெட்டாங்கலைக்கான வேறுபாடு நீங்க ஏழும்னு சொன்ன பிள்ளைகள் இந்த சார்ட்டை போட்டுக்கொள்வதோடு சேர்த்து இந்த குறுக்கலை நெட்டாங்கலைன்ற வேறுபாடுகளை நோட் பண்ணி கொள்வோம். ரைட், குறுக்கலை நெட்டாங்கலைகள வேறுபாடுகள் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதையும் நாங்க பார்த்துட்டு அலை இயக்கம் தொடர்பான பௌதீக கணியங்கள் தொடர்பான விஷயங்களை நாங்க பார்ப்போம். இன்றைய வகுப்புல அதுல கணிப்புகள் எல்லாம் செய்ய போறோம். சரியா பிள்ளைகள்? அலை இயக்கம் தொடர்பான பௌதீக கணியங்கள் தொடர்பாக நாங்க படிக்க போறோம். அலை இயக்கம் தொடர்பான பௌதீக கணியங்கள் தொடர்பாக நாங்க படிக்க போறோம். ரைட், அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. நாங்க அலைகள் தொடர்பான விஷயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். அலையின வகைகள் தொடர்பாக படிச்சாச்சு. அதுல பொறிமுறை அலைகள் தொடர்பாக ரைட், அதுல நாங்க 2 வகையான அலைகள் பார்த்திருக்கிறோம். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா நெட்டாங்கலை, குறுக்கலைகள் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். இதுல வேறுபாடுகளை நாங்க பார்ப்போம். குறுக்கலை அதே மாதிரி நெட்டாங்கலை அல்லது நீள்பக்கலை, இந்த 2 வேறுபாடு. குறுக்கலை அடுத்தது நீள்பக்கலை அல்லது நெட்டாங்கலை. ரைட், அப்ப முதலாவது பாயிண்ட் குறுக்கலைன்னு சொன்னா அலை செல்லும் திசைக்கு அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக ஊடக துணிக்கைகள் அதிரும். ஊடக துணிக்கைகள் அதிரும். அப்ப அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அதிரும். ஊடக துணிக்கைகள் அதிரும் அல்லது இயங்கும். நீள்பக்க அலைகள் சொன்னா அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமா, அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக துணிக்கைகள், ஊடக துணிக்கைகள் அதிரும் அல்லது இயங்கும். ரைட், அலை செல்லும் திசைக்கு சமாந்தரமாக துணிக்கைகள் அதிரும் அல்லது இயங்கும். ரைட், அப்ப இந்த கட்டத்துல என்ன ஏற்படும்? அலையில முடி கமா தாலி என்பன தோன்றும். முடி தாலி என்பன தோன்றும். முடின்னு சொன்னா ஒரு மேல் நோக்கி துணிக்கை அசைற உச்சையிட பேச்சு. ரைட், அப்ப மேல் நோக்கி என்ன செய்யும்? துணிக்கைகள் அதிரும், அதான் முடி. கீழ் நோக்கி வந்தா தாலி. நீள்பக்க அலைகள் சொன்னா அங்க கட்டாயம் நெருக்கல் கமா ஐதாக்கல் என்பன தோன்றும். நெருக்கல் கமா ஐதாக்கல் என்பன தோன்றும். மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். நெருக்கல்
ஐதாக்கள் என்பன தோன்றும். அடுத்த பாயிண்ட்ஸா போட்டு இருக்காங்க. குறுக்கலைகள் சொன்னா திண்ம ஊடகத்தில் அதாவது கயிறு, கம்பி, அதான் இலை. அதே போல திரவ ஊடகத்திலையும் என்ன செய்யும் இந்த அலைகள் மேற்பரப்பிலும் இந்த அலைகள் என்ன செய்யும் அதிரக்கூடியதாக இருக்கும். திரவ மேற்பரப்பிலும் மீதும் செல்லும். திண்ம மேற்பரப்பு திண்ம ஊடகம், அதே மாதிரி திரவ மேற்பரப்பிலையும் என்ன செய்யும் மேற்பரப்பிலும் இந்த அலைகள் செல்லும். திரவ மேற்பரப்புன்னு சொன்னா நீர் மேற்பரப்பு. அப்ப நீர் மேற்பரப்பிலையும் இந்த அலைகள் செல்லக்கூடியதாக இருக்கும். திண்ம மேற்பரப்புன்னு சொன்னா இந்த கயிறு, கம்பி, இலை போன்றவற்றை சொல்லலாம். திரவ மேற்பரப்புன்னு சொன்னா நீர் போன்ற மேற்பரப்புகளிலும் இந்த அலை செல்லும். ஆனா நீள்பக்க அலைகளை பொறுத்த வரைக்கும் திண்ம ஊடகத்திலையும் போகும். திண்ம, அதே மாதிரி திரவ, வாயு எல்லா மேற்பரப்புகளையும் அலைகள் செல்லும். எல்லா மேற்பரப்புகளையும் அலைகள் செல்லும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் சவுண்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஒலி அலை. இந்த ஒலி அலை என்ன செய்தா கடத்தப்படும். இந்த ஒலி அலை மிக முக்கியமாக திண்ம, திரவ, வாயு எல்லா மேற்பரப்புகளையும் கடத்தப்படும். ஆனா வேகம் வித்தியாசப்படும். வேகம் மாறுபடும். நாங்க படிப்போம் இல்லையா, வேகம் மாறுபடும். ஆனா எல்லா மேற்பரப்புகளாலையும் செல்லும். குறுக்கலைகளை பொறுத்த வரைக்கும் திண்ம, திரவ மேற்பரப்புகளுக்குள்ள செல்லக்கூடியதாக இருக்குது. இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ஆகவே குறுக்கலைகள் என்பது அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கல் அதிரும் போது உருவாகிற அலைகள் குறுக்கலைகள். அலை செல்லும் திசையில சமாந்தரமாக துணிக்கல் அதிர்வதால் உருவாகிறது இந்த நீள்பக்கலை நெட்டாங்கலை. இங்க குறுக்கலையில முடித்தாளி என்பன தோன்றும். நீள்பக்கலை நெட்டாங்கலைகள்ல நெருக்கல் ஐதாக்கள் என்பன தோன்றும். அதே போல குறுக்கலைகளை பொறுத்த வரைக்கும் திண்ம, திரவ மேற்பரப்புகள்ல நடைபெறுது. நீள்பக்கலைகளை பொறுத்த வரைக்கும் திண்ம, திரவ, வாயு எல்லா மேற்பரப்புகளையும் இந்த அலைகள் செல்லக்கூடியதாக இருக்குது. அப்ப இதுல மிக முக்கியமா இன்னும் ஒரு உபகரணத்தை நாங்க பயன்படுத்துறோம், சிலிங்கிய மேலும் கீழும் அதிர செய்வதால் உருவாகிறதும் இந்த குறுக்கலைகளாக இருக்குது. முன்பின்னாக அதிர செய்வதால் உருவாகிறதும் இந்த நீள்பக்கலைகளாக இருக்குது. இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. ரைட்டா? இது ஓகே. குறுக்கலைகள், நீள்பக்கலைகள் வேறுபாடு. குறுக்கலைகள், நீள்பக்கலைகள் வேறுபாட்டை கொஞ்சம் போட்டுக் கொடுங்க. ரைட், ஓகே பிள்ளைகள். இப்ப மிக முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். அலை இயக்கம் தொடர்பான பௌதிக கணியங்களுக்கு நாங்க வரப்போம். அலை இயக்கம் சோட்டா அழகா சொல்லித்தாரு பாருங்களேன். இது வரைக்கும் சொன்னா உங்களுக்கு இந்த பாடத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரியா பிள்ளை? நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. ரைட்? நீங்க திரும்ப படிக்கவும் தேவையில்லை பிள்ளை. ரைட்? அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும். ரைட், ஓகே. பாப்போம் பிள்ளைகள். அலை இயக்கம் தொடர்பான பௌதிக கணியங்கள் தொடர்பான விஷயம். அதுல ஒரு சமன்பாடு இருக்குது, நாங்க படிப்போம். V சமன் F lambda அப்படி சமன்பாடு இருக்குது. அதோடு வார சில கணக்கு பகுதிகள் இருக்கு. அந்த கணக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அலை இயக்கம் தொடர்பான பௌதிக கணியம், அலை இயக்கம் தொடர்பான பௌதிக கணியத்துக்கு வரும். ரைட், அலை இயக்கம் தொடர்பான பௌதிக கணியம். அலை இயக்கம் தொடர்பான பௌதிக கணியம். ரைட், அலை இயக்கம் தொடர்பான பௌதிக கணியங்கள் தொடர்பான விஷயத்துக்கு வருவோம். ரைட், உதாரணமாக ஒரு அலை எடுத்தீங்கன்னு சொன்னாப்ல, இதான் ஒரு அலை வைப்போம்.
ரைட். இப்படி ஒரு அலை. இந்த அலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அலைன்னு வைப்போம். ரைட். இப்படி ஒரு அலை. இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த அலையில மிக முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது டைம் ஆக இருக்கும், நேரம், டைம், செகண்ட் செகண்ட். ரைட். உண்மையாவே இவ்வளவுக்கும் ஒரு செகண்ட் எடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு செகண்ட் எடுப்பேன்னு வைப்போம். ரைட். ஒரு செகண்ட். மேல தூரம் தூரமாக இருக்கும், மீட்டர்னு எடுப்போம். மீட்டர். இது தூரமாக இருக்கும். இவ்வளவு 10 சென்டிமீட்டர் எடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் எடுப்போம். சரியா? 10 சென்டிமீட்டர். ரைட். அப்ப கவனிக்க என்ன பண்ணுங்க, ஒரு அலையை பொறுத்த வரைக்கும், ஒரு அலை இயக்கத்துல காணப்படுகின்ற பௌதிக கணியங்கள் அப்படின்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், முதலாவது இங்க இருக்கிற முதலாவது பௌதிக கணியம் பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும், வீச்சம். வீச்சம் முதலாவது பௌதிக கணியம் வீச்சம். வீச்சம்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு அலை இயக்கத்துல இதை சமநிலை புள்ளின்னு சொன்னா, இதான் சமநிலை புள்ளி. ரைட். அப்ப துணிக்கை அசையும் சமநிலை தானத்திலிருந்து துணிக்கை அசையும் உச்ச இடப்பெயர்ச்சி நாங்க சொல்லுவோம் வீச்சம்னு சொல்லுவோம். சமநிலை தானத்திலிருந்து துணிக்கை அசையும் உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். சமநிலை தானத்திலிருந்து துணிக்கை அசையும் உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். அப்ப பாத்தீங்கன்னா வீச்சம் இங்க 10 சென்டிமீட்டர் வீச்சமாக இருக்கும். அப்ப வீச்சம்னு சொன்னா என்ன அப்படின்னா எழுதி கொள்ளுவோம். ரைட். அலை இயக்கம் ஒன்றில் ரைட் சமநிலை தானத்தில் இருந்தால், அதாவது அலை இயக்கம் ஒன்றில் சமநிலை தானத்தில் இருந்தால துணிக்கையின் உச்ச இடப்பெயர்ச்சி சமநிலை தானத்தில் இருந்தால துணிக்கையின் உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். சிம்பிளா ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க, துணிக்கையில உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். அப்ப சமநிலை தானத்திலிருந்து துணிக்கையில உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். சமநிலை தானத்திலிருந்து துணிக்கையில உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். இந்த வீச்சத்தின் வீச்சத்தை நாங்க எப்படி அளப்போம்னு சொன்னா, மீட்டர், சர்வதேச மீட்டர்ல அளப்போம். ஆனா இங்க சென்டிமீட்டர்ல தந்ததால நாங்க சென்டிமீட்டர்ல போடுவோம், பிரச்சனை இல்லை. அப்ப அழகு மீட்டர்ல நாங்க அளப்போம். அப்ப வீச்சம் என்பது சமநிலை தானத்தில் இருந்தால உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சமாக இருக்கும். துணிக்கையில உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். சம்டைம் உங்களுக்கு எப்படி கேள்வி வரும்னு சொன்னா பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில டைம் எப்படி வரும், எனக்கு வேணா டைப்பிங்ல போடுங்க வாங்க. எப்படி வரும், ஒரு அலையை வந்து தந்திருக்காங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. எனக்கு சொல்லுவா வீச்சம் எவ்வளவு பிள்ளை, இந்த புள்ளிக்குமான உலவும் 40 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அப்ப வீச்சம் எவ்வளவு பிள்ளை, எனக்கு வேகமா டைப்பிங்ல போடுங்க பிள்ளை. வீச்சம் எவ்வளவு, 20 சென்டிமீட்டர் வீச்சம். 20 சென்டிமீட்டர் வீச்சம். ஏன் இவ்வளவுதான் 40. அப்ப அது அரைவாசி சமநிலை தானத்தில் இருந்தா நாங்க பார்க்கணும். அப்ப 20 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், அப்ப சமநிலை தானத்தில் இருந்தால துணிக்கையிட உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சமாக இருக்கும். ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அலை நீளம். இதுக்கு நாங்க லெம்டான்னு குறிப்போம். இதுல குறியிட்ட பேர் லெம்டா அப்படின்னு குறிப்போம். லெம்டான்னு குறிப்போம். ரைட். அப்ப அலை நீளம்டா என்னன்னு சொன்னா பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சு கொள்ளணும். அலை நீளம்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்படி ஒரு துணிக்கு ஒன்று இருக்கு. இந்த துணிக்க மேல் நோக்கி அசைதா இருக்கு. இப்ப இந்த துணிக்க மேல் நோக்கி அசைது, இன்னும் ஒரு துணிக்கு இருக்குது இங்க கீழ் நோக்கி அசைதுன்னு இருக்கும். இவங்க 2 பேரும் ஒத்த புள்ளியான்னு கேட்டா இல்ல. அதாவது ஒத்த புள்ளியான்னு கேட்டா இல்ல. இவர் இயங்குறது வேற திசை, இவர் இயங்குறது வேற திசை. அப்ப ஒத்த புள்ளின்னு சொன்னா இவர திசையிலே இயங்கும். அப்படியான ஒரு புள்ளி ஒத்த புள்ளி. அப்ப இதே திசையில
இதே ஏங்கிள் இதே கோணத்துல இது கோணம். இதைத்தான் நாங்க சொல்ல ஒத்த புள்ளி. அப்ப எக்ஸ் இது வைண்டா இந்த எக்ஸும் பையன் தான் ஒத்த புள்ளி. அதே மாதிரி இங்க ஒரு புள்ளி இருக்கலாம். அதே மாதிரி மேல் நோக்கியங்கிற செட் இதுவும் ஒத்த புள்ளிதான். ஆனா இங்க அலை நீளம் சொன்னா அடுத்துள்ள எக்ஸ் இது பை. இந்த எக்ஸுக்கும் பைக்கு தான் பார்க்கணும். திரும்ப எக்ஸுக்கும் செட்டுக்கும் பார்க்கலாம். அப்ப அடுத்துள்ள இரு ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் இந்த ரெண்டு பேர்ல நீளமும் தான் என்னவாக இருக்கும்டா லெம்டாவாக இருக்கும். லெம்டான்னு சொன்னா அடுத்துள்ள இரு ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நான் சொல்லித்தாரேன். இது ஒரு புள்ளியா எடுத்தீங்கன்னா இவர் பாருங்க மேல் நோக்கி போறாரு. அப்ப இவர் மாதிரி அடுத்துள்ள ஒத்த புள்ளியாக இந்த இடமாக இருக்கும். இந்த இடம் அடுத்துள்ள ஒத்த புள்ளியாக இருக்கும். சரி பிள்ளைகள், உதாரணமாக இந்த இடத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்துள்ள ஒத்த புள்ளியாக இவருக்கு நோக்கி வர. அப்ப இவர் ஸ்டைல வாரால் யாருன்னா இவர். இந்த ரெண்டு பேருக்குமான தூரம் தான் என்னவாக இருக்கும்னா லெம்டாவாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குமான தூரம் தான் லெம்டாவாக இருக்கும். சம்டைம் இந்த இடத்தை எடுக்கு இந்த இடத்தை எடுத்தா பிள்ளைகள் இது கீழ் நோக்கி வருது. ஆகவே இதுவும் இப்ப கீழ் நோக்கி பார்க்கிறோம். இந்த ரெண்டு பேருக்குமான தூரம் தான் லெம்டாவாக இருக்கும். பிள்ளைகள் விளையிட்டா லெம்டான்றது விளையிட்டா பிள்ளைகள். அப்ப லெம்டா என்ற அலை நீளம் என்பதை நீங்க எழுதி கொள்ளுங்க. இது அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். இது அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். இரு அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். ரைட். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி தரலாம். எப்படி தரலாம்? இப்படி தரலாம். பாருங்களேன், இப்படி தரலாம். ரைட். இப்படி ஒரு இப்படி வந்து கொஞ்சம் கஷ்டமா வரலாம். எப்படி வரலாம்? உதாரணமா இவ்வளவு 30 சென்டிமீட்டர் தாரேன். இவ்வளவு 30 சென்டிமீட்டர். ரைட். இவ்வளவு 30 சென்டிமீட்டர். எனக்கு வேகமா சொல்லுங்க, அலை நீளம் எவ்வளவு பார்ப்போம். யாரு சரியா சொல்லுங்க. அலை நீளம் எவ்வளவு? இவ்வளவு 30 சென்டிமீட்டர். அலை நீளம் எவ்வளவு? அப்ப உங்களுக்கு விலகு வரும். ரைட். இங்க இந்த 3 துண்டும் எவ்வளவு? 30. அப்ப எங்களுக்கு தேவை அடுத்துள்ள புள்ளி. இந்த புள்ளியா இருந்தா இந்த புள்ளி, அல்லது இந்த புள்ளியா இருந்தா இந்த புள்ளி. அப்ப ரெண்டு துண்டு தான் எங்களுக்கு அலை நீளத்தை தீர்மானிக்குது. அப்ப 3 துண்டு 30 சென்டிமீட்டர். அப்ப ரெண்டு துண்டு எங்களுக்கு 20 சென்டிமீட்டர் இருக்கும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அலை நீளத்தை காணலாம். 20 சென்டிமீட்டர். சொன்னது விளையா? ஆகவே அப்ப அலை நீளம் என்பது அடுத்துள்ள இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்துள்ள இரு ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். லெம்டான்னு நாங்க சொல்லுவோம். இது அலகு மீட்டர்ல நடக்கும். இது அலகு மீட்டர். இந்த சர்வதேச அலகு மீட்டர். வேற அலகுலையும் நாங்க அளக்கலாம். சர்வதேச அலகாக நாங்க மீட்டர்ல அளப்போம். ரைட். மூன்றாவது பௌதிக கணியம். முதலாவது பௌதிக கணியம் வீச்சம். ஒரு துணிக்கே அசையும் உச்சைட பேச்சு. சமநிலை தானத்திலிருந்து துணிக்கே அசையும் உச்சைட பேச்சு வீச்சம் எனப்படும். இரண்டாவது பார்த்தோம் அடுத்துள்ள இரு ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும் பார்த்தோம். மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா மீடிரன் அல்லது அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். அதிர்வெண். ரைட். மீடிரன் அல்லது அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். இதுல அலகு பாத்தீங்கன்னா ஹேட்ஸ்ன்னு சொல்றோம். ஹேட்ஸ். இதுல அளவு கிட்டது நாங்க ஹேட்ஸ் சொல்லுவோம். ஹேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா பிள்ளைகள் ஓரளவு நேரத்துல அல்லது ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் அதிர்வு மீடிரன் எனப்படும். அதாவது ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அலைகளின் எண்ணிக்கை தான் அதிர்வு மீடிரன் சொல்லுவோம். அல்லது ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அலைகளின் எண்ணிக்கை அதிர்வு மீடிரன் எனப்படும். ஒரு செகண்ட். அப்படி இல்லாட்டி ஓரளவு நேரத்துல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வு மீடிரன் எனப்படும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா சொல்றாங்க உங்களுக்கு ஒரு செகண்ட்ல. ரைட். ஒரு செகண்ட்ல உழவா
ஒரு செகண்ட்ல இவ்வளவு அதிர்வெண் இடம்பெற்றது. எவ்வளவு ஹெட்ஸ் வேகமா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை ஹெட்ஸ்? எத்தனை ஹெட்ஸ் பாருங்க. ஒரு அலை, 2 அலை, 3 அலை, 4 அலை. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 4 அலை. ஆகவே 4 ஹெட்ஸ் நாங்க சிம்பிளா சொன்னீங்களே 4 ஹெட்ஸ். ஏன்? அதாவது ஒரு செகண்ட்ல எத்தனை அலைகளோ அதுதான் ஹெட்ஸா இருக்கு. 1 2 3 4 அலைகளாக இருக்கும். 4 ஹெட்ஸாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாப்பமே இன்னும் 2 சும்மா கேள்வி பார்த்தாலே. அப்போ மீடிரன் அதிர் மீடிரனை கணிக்கிறதுக்கான ஒரு கேள்வி பார்ப்போம். இதுக்கு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு ஒரு செகண்ட் அதிர் மீடியன் எவ்வளவு? வேகமா சொல்லுங்க பிள்ளை. இவ்வளவு ஒரு செகண்ட் அதிர் மீடியன் எவ்வளவு? அதிர் மீடியன் எவ்வளவு? அப்போ உங்களுக்கு தெரியணும். பாருங்க, ஒரு செகண்ட் எத்தனை? ஒரு அலை, இதுல ஒரு பாதி அலை 1.5. அப்ப ஒரு செகண்ட்ல 1.5. அப்ப 1.5 ஹெர்ட்ஸ் வரும். 1.5 ஹெர்ட்ஸ். விளையாடே வெரி குட். 1.5 ஹெர்ட்ஸ். அவ்வளவுதான் விஷயம். 1.5 ஹெர்ட்ஸ். ரைட். இப்ப பாப்போம். கொஞ்சம் கஷ்டமா தானே பாப்போம். கொஞ்சம் கஷ்டமா தானே கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். ரைட். ரைட். இவ்வளவு இவ்வளவுக்கும் உங்களுக்கு 2 செகண்ட் எடுத்துரு. இவ்வளவுக்கும் 2 செகண்ட். கேள்வி எவ்வளவு? மீடியன் எவ்வளவு? இவ்வளவுக்கும் 2 செகண்ட் எடுத்திருக்கு. மீடியன் எவ்வளவு? வெரி குட். அப்ப பாருங்க, ஒரு அலை, 2 அலை, 3 அலை, 4 அலை. அப்ப 2 செகண்டுக்கு 4 அலை. அப்ப ஒரு செகண்டுக்கு அப்ப பாருங்க 2 செகண்ட், ஒரு செகண்டா 2ஆல பிரிக்கும். அல்லது இந்த 2 அங்கால போய் பிரிக்கும். பிரிச்சா 4 இங்கே 2. அப்ப 2 ஹெட்ஸ் ஆகுது. 2 ஹெட்ஸ். தான் சிம்பிளான ஒரு மெத்தட். அப்ப 2 ஹெட்ஸ் ஆக இருக்கும். 2 செகண்டுக்கு 4 அலை. அப்ப ஒரு செகண்டுக்கு எவ்வளவு அலை? அதுதான் ஹெட்ஸ். இதுக்கு கண்டுபிடிக்க பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம் தான், பிரச்சனை இல்லை. இதை கண்டுபிடிக்க பார்ப்போம். மூலத்துக்கும் 10 செகண்ட். மீடியன் எவ்வளவு? மூலத்துக்கும் 10 செகண்ட். மீடியன் எவ்வளவு? மூலத்துக்கு 10 செகண்ட். மீடியன் எவ்வளவு? வெரி குட். அப்ப சிம்பிளா போடலாம். மேட்ச் தான். அதாவது பாருங்க, மூலத்துக்கு 10 செகண்ட். 10 செகண்டுக்கு ஒரு அலை. இப்படி போடுங்க. ஒரு அலை 10 செகண்டுக்கு ஒரு அலை. மீடியன் என்ன? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட். அப்ப இவரை 10 அங்கால ஒண்ணு பிரிக்கும். ஒன்றில் 10 பிரிச்சா 0.1 செகண்ட் ஒரு ஹெட்ஸ் ஆகும். சொன்ன விளைஞ்சா சொன்னது விளைஞ்சா 0.1 ஹெட்ஸ். 0.1 ஹெட்ஸ் ஆக இருக்கும். ரைட்டா பிள்ளை? அதாவது ஒரு அலைக்கு எவ்வளவு அல்லது அதாவது இத்தனை செகண்டுக்கு எத்தனை அலை? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு? அதை கண்டுபிடிக்கலாம். ரைட். உதாரணமா பாத்தீங்கன்னா எவ்வளவு? 1 மீட்டர் எடுப்போம். சரி, 1 மீட்டர். அலை நீளம் பாத்தீங்கன்னா 1 மீட்டர். இப்ப எனக்கு வேகமா சொல்லுங்க, இந்த அலையில மீடியன் எவ்வளவு? இந்த அலையில மீடியன் எவ்வளவு? இந்த அலையில மீடியன் எவ்வளவு? பார்க்கும். ரைட். பார்க்கும். எத்தனை? ஒரு அலை, 2 அலை. ஒரு செகண்டுக்கு எத்தனை அலை? 2 அலை. அப்ப ஹெட்ஸ் எவ்வளவு? 2 ஹெட்ஸ். ஒரு செகண்ட் தானே? இவ்வளவு ஒரு செகண்ட். ஒரு அலை, 2 அலை. அப்ப 2 ஹெட்ஸ். ஒரு செகண்டுக்கு 2 ஹெட்ஸ். 2 அலை. ஆகவே 2 ஹெட்ஸ். ஓரளவு நேரத்துல அல்லது ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கைதான் மீடியன். ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கைதான் மீடியன் எனப்படும். ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கைதான் மீடியன் எனப்படும். ரைட். ஓகே. 4வது பௌதிக கணியமாக ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆவர்த்தன காலம்
அல்லது அலைவு காலம் அப்படின்னு கதைப்போம். அலைவு காலம் இதுக்கு நாங்க சொல்றது டி. இதுல குறியீடு டி. டி அதிர்வு மீடியனுக்கு குறியீடு ஃப்ரீக்வன்சி எஃப். எஃப் ஆவர்த்தன காலத்துக்கு டி. உண்மையிலே இந்த ஆவர்த்தன காலம் எப்படி இந்த பௌதிக கணியம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஊசல் குண்டு. ஊசல் குண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஊசல் குண்டு. ஊசல் குண்டுனா என்னன்னு சொன்னா ஒரு இவ்வாறு ஒரு குண்டு நீங்க பார்க்கலாம். சில மணிக்கூடுகள் இருக்கும். இந்த மணிக்கூட பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இவர் என்ன செய்வார்னா மேல் நோக்கி போவார், இங்க உச்சி போவார். அதாவது இந்த மணிக்கூடு எப்படின்னு சொன்னா இந்த மட்டு வசனத்துக்கு போகும் மேலும். அவ மேல பெய்த்து திரும்ப கீழே வரும். திரும்ப கீழே வந்து திரும்ப இந்த ஊசல் கடிகாரம் ஊசல் கொண்டு என்ன செய்தா இங்க போகும். இங்க பெய்த்து திரும்ப என்ன செய்யும் கீழே வரும். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு அலைந்த காவாசி, திரும்ப மேல இருந்து கீழே வரத்துக்கு காவாசி, திரும்ப மேல போறதுக்கு காவாசி, திரும்ப கீழே வரத்துக்கு காவாசி. அப்ப ஒரு அலை வந்து பாத்தீங்கன்னா மேல பெய்த்து திரும்ப கீழே வந்து திரும்ப மேல பெய்த்து திரும்ப கீழே வந்து இவ்வளவுக்கும் ஆவர்த்தன காலம் கேபிட்டல் டி. அதாவது இந்த 4 சந்தர்ப்பத்துக்கும் சேர்த்துத்தான் ஒரு டி கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். அதாவது அதுல அலையை நாம சொல்றது எப்படின்னு சொன்னோம். அதாவது இவர் மேல் நோக்கி போனா இவர் இப்படி, திரும்ப எந்த இடத்துக்கு வந்தா இப்படி, திரும்ப இவர் மேல போனா கீழே எதிர் திசை, திரும்ப இங்க. இதான் ஒரு டி. அதாவது ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம்தான் ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம்னு சொன்னால் ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அலை. அப்ப இங்க இருந்து இங்க வாரத்துக்கான அலை ஒரு பரிபூரணமான ஒரு பூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம் ஆவர்த்தன காலம் எனப்படுது. நான் குறிச்சு கொள்ளுங்க. ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம் ஆவர்த்தன காலம் எனப்படும். ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம் ஆவர்த்தன காலம். சமன்பாடு டீக்கான சமன்பாடு இப்படி ஒரு சமன்பாடு டி சமன் ரைட். உண்மையா இதுக்கு சமன்பாடு இருக்கு. நீங்க போறோம் பெரிய ஏலவல்ல படிப்பீங்க. பெரிய சமன்பாடு டி சமன் 2π√L/G. ரைட். இப்படி ஒரு சமன்பாடு நீங்க இந்த மெட்ஸ்ல இந்த எழுவாய் மாற்றம் செய்யறதுக்கு இப்படி ஒரு சமன்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்க. டி சமன் 2π√L/G. இப்படி ஒரு சமன்பாடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டி சமன் 2π√L/G. இதுதான் ஆவர்த்தன காலத்துக்கான உண்மையான சமன்பாடு. நீங்க போற ஏலவல்ல படிப்பீங்க. ஓலவல்ல டி சமன் 1/F இப்படி ஒரு சமன்பாட்டை நீங்க படிப்பீங்க. 1/F. 1/F என்ன? மீதி ரெண்ட ஒன்றிற்கு மீதி ரெண்ட நேர்மாறு மீதி ரெண்ட தலைகீழா போட்டா அவர்தான் என்னவா இருக்கும்? ஆவர்த்தன காலமாக இருக்கும். இப்ப பாருங்க பிள்ளை, சிம்பிளா ஒரு சின்ன பிள்ளையும் சொல்லும். இப்படி வந்து இந்த அலை இங்க வந்து திரும்ப இப்படி வாரத்துக்கு 1 செகண்ட். அப்ப ஒரு அலை உருவாக எவ்வளவு காலம் சொல்லுங்க பாப்போம் பிள்ளை. ஒரு பரிபூரணமான அலை உருவாக காலம் என்ன? இதை வச்சு கொண்டு சொல்லுங்க. ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம் என்ன? ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம் என்ன சொல்லுங்கப்பா. அப்ப இங்க இருந்து இங்க வாரத்துக்கு 1 செகண்ட். அப்ப இங்க வாரத்துக்கு 1/2 செகண்ட். 0.5 செகண்ட், 1/2 செகண்ட் அல்லது 1/2 செகண்ட் எடுக்கும். இதான் ஒரு இதுல ஆவர்த்தன காலமாக இருக்கும். ஆவர்த்தன காலமாக இருக்கும். இப்ப பாருங்களே, அப்ப ஆவர்த்தன காலம்னு சொன்னால் சமன்பாடுல போட்டா டி சமன் 1/F. இதுல மீடிரன் எவ்வளவு வந்தது பிள்ளை? இதுல மீடிரன், அதாவது மீடிரன் சொன்னால் 1 செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வு எண்ணிக்கை. ஒரு அதிர்வு 2 அதிர்வு. அப்ப 2 ஹெட்ஸ். அப்ப டி சமன் 1க்கு ஹெட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2. அப்ப பாருங்க ஆவர்த்தன காலம் 1/2 செகண்ட். பாத்தீங்களா பிள்ளை? ஆவர்த்தன காலம் 1/2 செகண்ட். ஆவர்த்தன காலம் சொன்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 1/F. F கீழே போட்டு விட்டா அதுதான் ஆவர்த்தன காலமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாப்போம் உங்களுக்கு நீங்க செய்யறீங்களான்னு பாப்போம். மிக முக்கியமான ஒரு கேள்வி பாப்போம்.
இப்படி ஒன்று இருக்குது. இப்படி ஒரு அலை 1 2. சரி, இதுக்கு எடுக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 10 செகண்ட். எத்தனை செகண்ட்? 10 செகண்ட். கேள்வி என்னன்னு சொன்னா, முதலாவது கேள்வி மீடிரன் என்ன, இந்த அலையில மீடிரன் என்ன, ரெண்டாவது ஆவர்த்தன காலம் என்ன பார்ப்போம். யாரு கண்டுபிடிக்கிறீங்க பார்ப்போம். இந்த அலையில மீடிரன் என்ன, ஆவர்த்தன காலம் என்ன, இந்த ரெண்டு அலைக்கு வாரத்துக்கு 10 செகண்ட். இந்த அலையில மீடிரன் என்ன, ஆவர்த்தன காலம் என்ன பார்ப்போம். யாரு சரியா கண்டுபிடிக்கிறீங்க. இந்த அலையில மீடிரன் என்ன, ஆவர்த்தன காலம். அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் யோசிப்போம். என்ன இதுல மீடிரன் 10 செகண்ட். இங்க தரப்படியே 10 செகண்ட். ஒரு செகண்ட்ல 10 செகண்ட். 10 செகண்ட் செஞ்சாங்க. செய்தவர்கள் ரைட். அப்ப மீடியன் சொன்னா அவங்களுக்கு தெரியணும், ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வெண் எண்ணிக்கை தான் மீடியன். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது 10 செகண்ட். 10 செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அலை 2 அலை. அப்ப ஒரு செகண்ட் எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த 10 அளவை பிரிக்கும். 2 இங்கே 10. அப்ப பிரிச்சா 1 இங்கே 5 ஹெர்ட்ஸ். அப்ப மீடியன் 1 இங்கே 5 ஹெர்ட்ஸ். அல்லது ஒரு பிள்ளை பிரிச்சு 0.2 ஹெர்ட்ஸ்னு போட்டுருக்கு. சரி, 0.2 ஹெர்ட்ஸ்னு போட்டாலும் சரி. ஓகே, விட வந்ததா? 1 5 ஹெர்ட்ஸ் அல்லது 0.2 ஹெர்ட்ஸ் வந்துச்சா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாப்போம் ஆவர்த்தன காலம். அப்ப ஆவர்த்தன காலம் சொன்னா T சமன் 1 F. அப்ப உங்களுக்கு தெரியணும் 1 F மீடியன் எவ்வளவு? 1 5. அப்ப மீடியன் 1 5. 1 5 5 மேல போய் பெருக்கும். பெருக்கினா 5 செகண்ட் வரும். 5 செகண்ட் வரும். 5 செகண்ட் வரும். சரியா பிள்ளை? ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ரைட். நான் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று தாரேன். இன்னும் ஒரு கேள்வி கொஞ்சம் தாரேன். கவனமா நோட் பண்ணிக்கொள்வோம். ரைட். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். பிரச்சனையில நோட் பண்ணிக்கொள்வோம். இந்த மீடிரன் போட்டீங்கன்னா மீடிரன் மீடிரன் ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கை மீடிரன். அலகு ஹெர்ட்ஸ். அதுக்கு இன்னும் ஒரு அலகு, ஹெர்ட்ஸுக்கு இன்னும் ஒரு அலகு இருக்குது. இப்ப பாருங்க, T சமன் 1 F. இந்த F வந்து இங்க வந்தா T இடத்துக்கு வந்தா F சமன் TF இடத்துக்கு வரும். T நாங்க செகண்ட்ல அளப்போம். செகண்ட். இந்த செகண்ட் மேல போனா செகண்ட நேர் சுட்டி மேல போனா செகண்ட மறை சுட்டி. அதாவது ஹெர்ட்ஸுக்கு இன்னும் ஒரு அளவு இருக்குது, செகண்ட் -1. செகண்ட் -1. அதுவும் அதிர்வு மீடிரணிக்கான அழகாக இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். அதிர்வு மீடிரணிக்கான அளவு செகண்ட் -1 ஆக இருக்கும். செகண்ட் -1 ஆக இருக்கும். அதிர்வு மீடிரணிக்கான அளவு செகண்ட் -1 ஆக இருக்கும். சரியா பிள்ளை? நான் கேள்வியா தாரேன் பார்ப்போம். கேள்வி செய்ய உங்களுக்கு நல்லா விளங்கும் பிள்ளை. கேள்வி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சும்மா சிம்பிளா ஞாபகத்துக்கு வந்து. இப்ப பார்ப்போம் பிள்ளை. ரைட். இப்படி ஒரு அலை இருக்கா? இப்படி ஒரு அலை 1 2 இதுக்கு எடுக்கிற டைம் 2 செகண்ட். கேள்வி என்னன்னா மீடிரன் என்ன, ஆவர்த்தன காலம் என்ன, இதான் கேள்வி. மீடிரன் என்ன, ஆவர்த்தன காலம் என்ன?
செய்ய மீடியன் என்ன ஆவர்த்தன காலம் என்ன? மீடியன் என்ன ஆவர்த்தன காலம் என்ன? செய்ய பார்ப்போம். மீடியன் என்ன ஆவர்த்தன காலம் என்ன? ரைட். அப்ப கவனிச்சீங்கன்னா மீடியன் என்ன பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சு கொடுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு ஐடியா தான் நன்றாரு. மீடியன் சொன்னா நீங்க கூட யோசிக்கிட்டே இல்லை. ஒரு செகண்ட்ல எத்தனை அதிர்வு? ஒரு செகண்ட்ல எத்தனை அதிர்வு? அதை மட்டும் ஞாபகத்துல வச்சு கொடுங்க. அப்ப ஒரு செகண்ட்ல எத்தனை அதிர்வு? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 செகண்ட். 2 செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிர்வு, 2 அதிர்வு, 3 அதிர்வு, 3 அதிர்வு. அப்ப ஒரு செகண்டுக்கு 2ஆல பிரிங்க. 3 பிரிச்சா 1.5 ஹெர்ட்ஸ் வரும். அல்லது 3 ஹெர்ட்ஸ் 1.5 ஹெர்ட்ஸ். சரியா பிள்ளைங்க? விளங்கிட்டா? 1.5 ஹெர்ட்ஸ். இது விளங்கிட்டா பிள்ளைங்க? மீடியன் 1.5 ஹெர்ட்ஸ். இது விளங்கிட்டா? மீடியன் 1.5 ஹெர்ட்ஸ். இது விளங்கிட்டா பிள்ளைங்க? அதாவது 2 செகண்டுக்கு 3ஆல. அப்ப ஒரு செகண்டுக்கு எவ்வளவு? 3 பிரிச்சு விட்டா 1.5 ஹெர்ட்ஸ். ரைட், ஓகே. அப்ப ஆவர்த்தன காலம் அது அடுத்த விஷயம். சிம்பிள். அப்ப ஆவர்த்தன காலத்துக்கு என்ன சமன்பாடு? T சமன் 1/f. அப்ப 1/f எவ்வளவு? ஒண்ணு தெரியும். f வந்து 3/2, அதாவது 1.5. ரைட், 1.5 போடுவோம். மேலே போட்டா ஒரு தானத்தை தள்ளுனீங்கன்னா 15. கீழே ஒரு தானத்தை தள்ளினா 15. மேலே ஒரு தானத்தை தள்ளினா 10. சுருக்கினா உங்களுக்கு தெரியணும் 2/3. 2/3 செகண்ட். 2/3 செகண்ட் வரும். அதாவது மீடியன் 3/2 ஹெர்ட்ஸ். ஆவர்த்தன காலம் 2/3 செகண்ட். அப்படி தலை கீழே பிரட்டி விட்டா சரி. சொன்ன எப்படி காணன் வழிடா? ரைட், வெரி குட். அதாவது ஆவர்த்தன காலமும் அதிர்வு மீடியனை எப்படி காண்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆவர்த்தன காலமும் அதிர்வு மீடியனும் எப்படி என காணணும், எப்படி தெரியணும்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்ப பாப்போம் இன்னும் ஒரு விஷயம். அப்ப உங்களுக்கு விளங்குறா பிள்ளைகள்? அப்ப மீடியன் சொன்னால் f, மீடியன் சொன்னா 1/t. ரைட். அப்ப உங்களுக்கு வருது செகண்ட் -1, அல்லது இதுக்கான அலகு ஹெர்ட்ஸ்னு வரும். ஹெர்ட்ஸ். ஆவர்த்தன காலம்னு சொன்னா 1/f. அப்ப உங்களுக்கு தெரியும் இவர் அலகு செகண்ட் -1. இவர் மேல வந்தா செகண்ட்ல வரும். அப்ப ஆவர்த்தன காலம் செகண்ட்ல வரும். மீடியன் வந்து செகண்ட் -1, அதாவது ஹெர்ட்ஸ்ல வரும். சரியா? சரி. இப்ப நாங்க இப்ப நாங்க அடுத்த பௌதிக கணியமாக 4வது பௌதிக கணியம். 4வது பௌதிக கணியமா பாத்தீங்கன்னா அலையின வேகம். அலையின் வேகம். அலையின வேகம் தொடர்பாக பார்ப்போம். அலையின வேகம். அலையின வேகம்னு சொன்னா என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அதாவது மீடிரனினதும் அலைநீளத்தினதும் பெருக்கம். மீடிரனினதும் அலைநீளத்தினதும் பெருக்கம் தான் ஒரு அலைந்த கதியாக வேகமாக இருக்கும். ரைட், ஓகே. அப்ப வேகம் என்பது அதாவது மீடிரனினதும் அலைநீளத்தினதும் பெருக்கமாக இருக்கும். அப்ப வேகம் என்பது மீடிரனினதும் அலைநீளத்தினதும் பெருக்கம். ஒரு அலைக்கு நீங்க மீடிரன் காண்றீங்கன்னு சொன்னா
இப்ப உங்களுக்கு தெரியும் மீடியன் வந்து என்ன செகண்ட் மைனஸ் ஒன். இப்ப நாங்க கண்டோம் செகண்ட் மைனஸ் ஒன் தரேன். அலை நீளத்துக்கு என்ன மீட்டர். பாருங்க ரெண்டு பேரையும் பெருக்கிறா மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். அதாவது வேகம் என்பது அதாவது மீடிரனினதும் அலை நீளத்தினதும் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். அலை நீளத்தினதும் மீடிரனதும் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். உண்மையிலே நல்ல ஒரு அப்ப வி சமன் எஃப் லெம்டா, வி சமன் எஃப் லெம்டா. இதை நாங்க வரைவிலக்கணமா சொல்றேன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல அலை செல்ற தூரம் வேகமாக இருக்கும். ஒரு செகண்ட்ல அலை செல்ற தூரம் அலைன வேகமாக இருக்கும். ஒரு செகண்ட்ல பாருங்க மீடிரண்டா என்ன ஒரு செகண்ட்ல ஏற்படுகின்ற அலைகள எண்ணிக்கை. அப்ப ஒரு செகண்ட்ல அலை செல்ற தூரம் என்னவாக இருக்கும்னு சொன்னா வேகமாக இருக்கும். அதான் அலைன வேகமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இப்ப நான் உங்களுக்கு எங்கட ஒபிஷியல் குரூப்ல பிள்ளைகள் உங்களுக்கு நான் அலை சம்பந்தமான கேள்விகள் கொஞ்சம் போடுறேன். அதுல நோட்ஸும் கேள்வியும் போடுறேன். அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்ப உதாரணமா நான் ஒரு உதாரண கேள்வி ஒன்று தாரேன். பார்ப்போம் யாரு செய்யறேன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் உதாரண கேள்வி. அந்த வகையில உங்களுக்கும் இப்படி ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கு. பார்ப்போம். இவனாவும் பாத்தீங்கன்னா 4 செகண்ட் எடுக்கலாம். இவனத்துக்கு 4 செகண்ட். ரைட். இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்குமான தூரம் 2 மீட்டர். உளவு 2 மீட்டர். ரைட். 2 மீட்டர். அப்ப முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா அலை நீளம் யாது? அலை நீளம் யாது? அலை நீளம் யாது? அலை நீளம் யாது? இரண்டாவது கேள்வி மீடிரன் யாது? மீடிரன் யாது? மூணாவது கேள்வி ஆவர்த்தன காலம் யாது? ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம் யாது? நாலாவது கேள்வி அலைந்த வேகம் யாது? அலைந்த வேகம் யாது? அலைந்த வேகம் யாது? பாப்போம். இந்த 4க்கு 4 சரி எடுக்கிறார்கள் யாருமா? அலைந்த வேகம் யாது? முதலாவது அலை நீளம் யாது? இரண்டாவது மீடிரன். மூன்றாவது ஆவர்த்தன காலம். நாலாவது அலைந்த வேகம் யாது? பாப்போம் யாரு செய்யறதுன்னு பார்ப்போம். அப்ப அலை நீளம் அப்படின்னா என்னன்னு சொன்னா பிள்ளைங்க அலை நீளம் அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்குலாம் நீளம். இங்க ஒரு புள்ளிங்கன்னா இந்த புள்ளி இந்த 2 புள்ளிக்குமான நீளம். ஆனா இந்த புள்ளிக்கு தான் 2 மீட்டர். அப்ப இவ்வளவு 1 மீட்டராக இருக்கும். போட்ட விளையாட 1 மீட்டர். அலை நீளம் 1 மீட்டர். ரைட். மீடிரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வெளியின் எண்ணிக்கை. ஒரு அலை, 2 அலை, 3 அலை. அப்ப 4 செகண்டுக்கு பாத்தீங்கன்னா 3 அலை. அப்ப ஒரு செகண்டுக்கு 3×4 ஹெர்ட்ஸ். 3×4 ஹெர்ட்ஸ். முக்கா என்ன 3×4 ஹெர்ட்ஸ். ஆவர்த்தன காலம். வெரி குட். ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம்னு சொன்னா இது மாறி போட்டது. எப்படி உனக்கு டி சமன் 1/f. அப்ப 1/f வந்து 3×4 மாறி போட்டா 4×3 செகண்ட். 4×3 செகண்ட். 4×3 செகண்ட். 4×3 செகண்ட். அப்ப வேகம் வி சமன் எஃப் லெம்டா. எஃப் வந்து பாத்தீங்கன்னா 3×4. லெம்டா வந்து பாத்தீங்கன்னா 1. அப்ப 3×4 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணாக இருக்கும். 3×4 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணாக இருக்கும். ரைட். அதாவது 0.75 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணாக இருக்கும். ரைட். ஓகே. இதுல கேள்விகளை நானோட குரூப்ல நான் போடுறேன். சரியா பிள்ளைகள்? ரைட். ஓகே. அப்ப நாங்க அலைண்டா என்ன, அலைண்ட மிக முக்கியமான வகைகள், பொறிமுறை அலைகள்ல நீள்பக்க அலைகள், குறுக்கலைகள் தொடர்பாக நாங்க பார்த்தாச்சு. ஒரு அலையில காணப்படுகின்ற பௌதிக கடிகளாக வீச்சம், அலை நீளம், மீடிரன் அல்லது அதிர்வெண், அதிர்வு மீடிரன், ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம், அலைந்த வேகம் தொடர்பான விஷயங்கள்லாம் நாங்க பார்த்தாச்சு. ஆகவே ஒரு அலைந்த வேகம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் மீடிரனினதும் அதே மாதிரி அலை நீளத்தினதும் பெருக்கமாக இருக்கும்.
ரைட். இதன் பிற்பாடு இதுல கேள்வி சம்பந்தமாகவும் அதோட சேர்த்து எங்களோட மின்காந்த அலைகள் தொடர்பாக அதுல திருச்சியம் தொடர்பான விஷயங்களையும் அதுல பயன்கள் தொடர்பான விஷயங்களையும் நாங்க இன்ஷால்லா அடுத்த வகுப்புல நாங்க பார்ப்போம். நாளைய வகுப்புல நாங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. அதன் பிற்பாடு ஒலி அலைகள் தொடர்பாக படிப்போம். இன்னொரு 2-3 கிளாஸ்ல இந்த பாடமும் முடிஞ்சிடும். அதன் பிற்பாடு நாங்க கேத்திரணித ஒலிகள் தொடர்பாக படிக்க போறோம். ரைட் பிள்ளைகள், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கான ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மார்ச்ல. இன்ஷால்லா மார்ச்ல உங்களுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வேலை நடந்து கொண்டு இருக்குது. இன்ஷால்லா மார்ச்ல இது ஆரம்பிக்கப்படும். 20 நாள் கொண்ட ப்ரொஜெக்ட். அதுல தரம் 10க்குரிய ஃபுல் ப்ரொஜெக்ட், அதாவது 10க்குரிய எல்லா சிலபஸும் கேள்விகள் ஊடாகவும் தியரி ஊடாகவும் உங்களுக்கு செய்ய போறோம். அதோட சேர்த்து முதலாம் தவணைக்குரிய விஷயங்களையும் செய்ய போறோம். ஆகவே அதுக்கான புக்கை நான் கொரியர் மூலம் தான் உங்களுக்கு அனுப்ப போறேன். நல்ல அழகான முறையில டிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வேலை முடிஞ்சதோட உங்களுக்கு நான் அந்த தகவல்களை நான் உங்களுக்கு தருவேன். ரைட், அழகான முறையில நாங்க 10ஆம் ஆண்டு யாரெல்லாம் படிக்க இல்லையோ எல்லாரும் கிளியர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட சிலபஸை உருவாக்கி வச்சிருக்குது. இன்ஷால்லா அதை நாங்க மார்ச்க்குள்ளாவே நாங்க அந்த ப்ரொஜெக்டை தான் நாங்க செய்ய போறோம். ரைட், ஓகே. ஓ லெவல் படிக்கிற மாணவர்களுக்கு அதே மாதிரி 10ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 10ஆம் ஆண்டுக்கான ப்ரொஜெக்டும் ஆரம்பிக்கப்பட இருக்குது. ரைட், ஓகே. இன்ஷால்லா நாங்க மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். இந்த பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா எல்லா சிலபஸையும் நாங்க முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ரைட், ஓகே. இன்ஷால்லா மற்றும் ஒரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள்.